ஒரு ஆந்த பேயா மாதிரி ஒருத்தருடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிச்சிச்சுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? மதுரை மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுப்பிரமணி அப்படிங்கிறவர். சுப்பிரமணி எப்பயுமே வேலை முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போவார். ஆனால் எதிர்பாராமல் ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வேலை முடிச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு மறுபடியும் வரும்போது அதே இடத்துல அதே நேரத்தில் அவர் தலையை தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. 3 நாள் தாக்க ஆரம்பிச்சது என்ன காரணம் தெரியாமல் தான் மனைவி கிட்ட வீட்டுக்கு போன உடனே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. வாழ்க்கையிலே முதல் முறையாக அவர் பயத்தை அன்னைக்கு தான் வெளிப்படுத்திருக்கிறார் அவர் மனைவியிடம். வழக்கம் போல 10 மணிக்கு வராம நைட்டு 11 மணிக்கு வந்திருக்கிறாரு. ஆனா அது வரைக்கும் காத்திருந்து அவர் வர நேரம் பார்த்து அவர் தலையில் அடிக்காம அவர் முகத்தில் அடிச்சிருக்குது. வேலைக்கு போனவர் இன்னும் ஆளக்கணும், ஒரு வேளை ஏதாவது மறுபடியும் தாக்கியிருக்குமா அப்படிங்கிற பல சந்தேகத்தோட வேலை செஞ்ச இடத்துக்கு மனைவி ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபோன் பண்ணி பார்த்தா அவருடைய ஃபோனு ரிங்கு போகுது, ஆனால் ஃபோன் எடுக்கலை. மேலும் என்ன நினைச்சிட்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லிங்கை கிளிக் பண்ணி முழுமையாக பாருங்கள்.